தூங்கி தன்னுடைய வாழ்நாளை கழித்துக் கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நாவலாசிரியர் தான் ஜி நாகராஜன். அந்த ஜி நாகராஜன் எழுதியிருக்கக்கூடிய அந்த நாளை மற்றும் ஒரு நாளே அல்லது குரத்தி முடுக்கு எழுதிய அந்த நாவலாசிரியர் நினைப்புத்தான், அந்த அவர் கொண்டிருக்கக்கூடிய மனோபாவம் தான், மன விரக்தி தான் இந்த சிவகுருநாதன் என்று சொல்லக்கூடியவனுடைய மனதிலே உண்டான விரக்தியாகவும் நான் கருதுகிறேன். அப்போ நீ கனடாவில் என்ன வேலை செய்கிறாய் என்ற ஒரு சிறுகதை பிரதியானது மேலோட்டமாக வெளிப்படையாக தெரியக்கூடிய நிலையிலே ஒரு பொருளையும், குறிப்பில் தோன்றல் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஒவ்வொருவர் என்ன மாதிரியான குறிப்புகளோடு இந்த கதை பிரதியை அணுகுகிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு அர்த்தம் தரக்கூடியதாகவும், ஆனாலும் வெவ்வேறு அர்த்தங்களை தந்தாலும் கூட இனிமேலும் படிக்கக்கூடிய வாசகர்களுக்கு புதுவிதமான அர்த்தம் தரும். ஏனென்றால் அவ்வளவு மௌனங்களும் அவ்வளவு இடைவெளிகளும் இந்த கதைக்குள்ளே அமைந்திருக்கின்றன, தாண்டி தாண்டி செல்லக்கூடியவா இருக்கின்றன. ஆகவே குறிப்பானும் குறிப்பீடும் சந்திக்கக்கூடிய புள்ளி நிரந்தரமாக சந்திக்காமல் அங்கே ஒரு இடைவெளி இருக்கின்றது. அந்த இடைவெளியை நிகழ்கால வாசகனோ அல்லது எதிர்காலத்தில் வரக்கூடிய வாசகனோ அதை நிரப்ப முடியாமல் மேலும் மேலும் அதை தொடர்ந்து கொண்டுதான் இருப்பான். இப்படி முன்னம் என்று சொல்லக்கூடிய ஒன்று, குறிப்பான் குறிப்பீடு குறி என்று சொல்லக்கூடிய சசூருடைய அந்த சிந்தனை, இப்பொழுது தமிழவன் கொண்டிருக்கக்கூடிய சிந்தனை, அதே சமயத்தில் திணை கோட்பாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்கக்கூடிய முன்னம் என்கின்ற ஒன்றையும் நாம பயன்படுத்தி மேலைத்தேய கோட்பாடுகள், தமிழ் தேசத்து கோட்பாடுகள் இரண்டையும் இணைக்கிற பொழுது நாம் ஒரு புதிய ஒரு அணுகுமுறையை, புதிய ஒரு இலக்கிய உலகத்தை தமிழ் பூமிக்கு கொண்டு வர முடியும். அதுவும் குறிப்பாக கல்வி புலத்திலே பயிலக்கூடியவர்கள், அது ஆய்வு செய்யக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம் அல்லது முதுகலை தமிழ் இலக்கியம் படிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். நான் என்னுடைய அடுத்த நிலைப்பாடு என்ன சொன்னா, வரக்கூடிய புதிய புதிய சோதனா முயற்சிகள், அது திறனாய்வை பொறுத்தவரையில இருந்தாலும் சரிதான், படைப்பை பொறுத்தவரையில் இருந்தாலும் சரிதான், அது கல்வி புலத்திலே பயிலக்கூடிய அந்த கல்வி உலகத்திற்கு சென்று சேர்மையானால் அதனுடைய பரப்பு, அதனுடைய வீச்சு இன்னும் அதிகமாகும். ஆகவே குறிப்பான் குறிப்பீடு குறி என்று சொல்லக்கூடிய அந்த சசூருடைய சிந்தனையும், முன்னம் என்று சொல்லக்கூடிய தொல்காப்பியம் செய்யுளிலேயும் சொல்லதிகாரத்திலே வைத்திருக்கக்கூடிய அந்த முன்னம் சிந்தனையும் ஏறத்தாழ ஒரு இணைகூற்று அளவிலே பயணிக்கின்றது. அதை நாம மேலும் வளர்த்தெடுக்க வேண்டும். அதை நான் ஒரு கதையிலே பொருத்தி பார்த்த மாதிரி நீங்களும் எந்த ஒரு தமிழவனுடைய சிறுகதையினாலும் தான் அந்த கதைகளிலே பொருத்தி பார்த்து ஒரு புதிய இலக்கிய அணுகுமுறையை, ஒரு புதிய இலக்கிய போக்கை உருவாக்குவோம் என்று சொல்லி இப்பொழுது நாம நம்முடைய பேசுபொருளாக இருக்கக்கூடிய அந்த கதைக்கு வருவோம். இதில் மிக முக்கியமாக எனக்கு ரொம்ப மனசில் பட்டது, அதை மட்டும் சொல்லிட்டு நான் சற்று தள்ளி போய் விடுகிறேன். இந்த அத்துடன் முடிந்த கதை என்பதுல அனஞ்ச பெருமாளுடைய முதுகை பற்றி 4 இடத்திலே வருகிறது. அனஞ்ச பெருமாளுடைய முதுகை பற்றிய ஒரு வர்ணனையை சொல்கிற பொழுது, அவன் மாடு போன்ற முதுகுடையவன், மாடு போன்ற முதுகுடையவன் என்று ஒரு தடவை சொல்லியாச்சுன்னு சொன்னால் அது வெளிப்படையான ஒரு பொருள். ஆனால் திரும்ப திரும்ப ரெப்படீஷன் என்று சொல்லக்கூடிய அளவிலே அவன் மாடு போன்ற முதுகுடையவன் என்று இந்த கதை பிரதிக்குள்ளே 4 தடவை வருகிறது. அந்த 4 தடவை வரக்கூடிய மாடு போன்ற முதுகு என்பதற்கும் இந்த கதையிலே அது தெரியல் நிலையிலே ஒன்றாகவும் குறிப்பில் தோன்ற கூடகமாக வெவ்வேறு அர்த்தத்தையும் தரக்கூடியதாக இருக்கலாம். எல்லாவற்றையும் நானே சொல்லிவிடக்கூடாது, பங்கேற்பாளர்கள் நீங்களும் அதில் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி, இப்ப நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது இது மாதிரி பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இந்த அவன் நடந்து வந்த பாதை அப்படிங்கிற இந்த கதையை பற்றிய ஒரு விமர்சனத்தை, ஒரு என்ன சொல்றது, வாசக எதிர்வினையை நாம் மேற்கொள்வோம். முதலாக நான் யாராவது நீங்கள் இந்த கதையை படித்த உடனேயே உங்களுடைய மனதிலே ஏதாவது
சந்தேகங்கள் தோன்றி இருக்குமே ஆனால் மட்டக்களப்பிலிருந்து பாத்தியமா வந்திருக்கிறார்கள், இப்பொழுது வளர்மதி இருக்கிறார்கள், அது மாதிரி கிறிஸ்டியானா இருக்கிறார்கள், நிறைய பேர் புதிய உறுப்பினர்கள் வந்திருக்கின்றார்கள். உங்களுடைய மனதிலே இந்த கதையை பொறுத்தவரையிலே ஏதாவது சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் இருக்குமே ஆனால் அதை முதல்ல கேளுங்க. அதை பின்புலமாக வைத்துக் கொண்டு நாம என்ன செய்யலாம், பங்கேற்பாளர்கள் அதற்கு பதில் சொல்லக்கூடிய விதத்திலேயோ அல்லது தங்களுடைய கருத்தை மேலும் அதிகமாக கொண்டு போவதற்கோ இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி, உங்க மனசுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அது பற்றி கேட்கலாம் என்று சொல்லி உங்களுக்கு வழிவிட்டு நான் சற்று விலகி தள்ளி நிற்கின்றேன். இப்ப நீங்க நம்ம ஆரம்பிக்கலாம். பாத்திமா பொறுத்தவரை இந்த கதையை வாசிச்ச உடனே உங்களுக்கு ஏதாவது மனசுல சந்தேகங்கள் கேள்விகள் தோணுதா? வணக்கம் ஐயா. சொல்லுங்க. இந்த கதையை வாசிச்ச அத்துடன் முடிந்த கதை என்ற இந்த கதையை வாசிச்ச நேரம் எனக்கு வந்த எண்ணங்கள் என்னன்னா, 20ஆம் நூற்றாண்டுல வெண்பா யாப்பை பயன்படுத்தி கவிதை எழுதுறது ஒரு வியப்பான ஒரு விஷயமா இருந்துச்சு எனக்கு. அடுத்தது அதுல அதை சொல்றதுக்காக ஒரு சொல் பயன்படுத்தினாங்க, ஒரு வசனம் ஒன்று பயன்படுத்தினாங்க. அரசர்கள் யாராவது டீகாராமனை பார்த்தார்கள் என்றால் பிடித்து கொண்டு போய் தாய் கள்ளக்காதலி மீது கவிதை பாட செய்வார்கள் என்று சொல்லி ஒரு வசனம் ஒன்று பயன்படுத்தப்பட்டிருந்தது. எனக்கு அது அந்த 20ஆம் நூற்றாண்டிலேயும் அந்த மரபு வழி கவிதை ஒரு தடத்துல பயணிக்கன்னு சொல்லி இவர் பயன்படுத்துறத வச்சு பார்க்கக்குள்ள அந்த ஒரு இதா வந்துச்சு எனக்கு. இன்னொன்னு என்னன்னு சொன்னா, அந்த பிறமொழி பேசக்கூடியது, அவர் மரபு கவிதையும் எழுதிட்டு பிறமொழி பேசக்கூடியதுன்னு சொன்னா அவரோட ஒரு ஸ்பெஷலா தானே அது இருக்குன்னு சொல்லி சொல்லணும். இன்னொன்று சொல்லி என்னன்னு சொன்னா, அந்த சிக்மண்ட் ஃப்ராய்டுவின் நனவிலி மன உளவியல் கொள்கை அதுல பயன்படுத்தப்படுது. அது எங்கேன்னு சொன்னா, அந்த டீகாராமன் பல பிறவிகளின் ஞாபகங்களை கொண்டவன் சொல்லி சொல்றது, அதில் அவர் கொலை செய்யறது, அந்த நாய் அடிப்பது, அந்த மனதின் உள்ள உள்பயணம் செஞ்ச நேரம் குழந்தை ஒன்று இருப்பதை பத்தி அவர் சொல்றது, அப்படியான விஷயங்களை பார்க்கக்கூடிய எனக்கு அந்த நனவிலி மன கோட்பாடு, அதாவது அந்த உளவியல் கொள்கை அது ஒன்று தோணுச்சு. வாய்ப்புக்கு நன்றி. பாத்திமா அவர்கள் ஒரு மரபு கவிதை பாடக்கூடியவர்கள் 20ஆம் நூற்றாண்டிலேயும் அந்த மாதிரி பாடிக்கிட்டு தான் இருக்காங்க. இங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா ஒரு சான்றாக காமராஜர் உலா என்று பழைய சிற்றிலக்கிய பின்புலத்திலே எழுதினார்கள். எம்ஜிஆர் பிள்ளைத்தமிழ் என்றெல்லாம் எழுதினார்கள். அதாவது எப்படி யாப்பு வடிவம் இன்றைக்கு புதுமையாக மாறி இருக்கிறதோ அதையும் மாற்றிக்கொள்ளாதவன் டீகாராமன். அதே சமயத்துல அவன் பழைய அந்த இலக்கிய பேசுபொருளையும் கையாளக்கூடிய தன்மையிலே இன்றைக்கு ஒரு மரபு கவிஞன் பழைய உத்திகளை பழைய பேசுபொருள்களை அவன் மேற்கொள்வானேயானால் கையாளுவானேயானால் எப்படி கேலிக்கு உரியவனாக மாறுவான். மரபு என்பதில் சிலவற்றை நாம் ஒதுக்க வேண்டும். அப்படி ஒதுக்காமல் பின்பற்றுவோமே ஆனால் பிறருடைய நகைப்புக்கு நாம எவ்வாறு ஆளாவோம் என்பதைத்தான் அந்த இதுல சொல்லி இருக்கிறது. மற்றபடி டீகாராமனுடைய அந்த பாத்திரத்தினுடைய மனதிலே உலவக்கூடிய பல்வேறு விதமான சிந்தனைகளுக்கும் பாத்திமா அவர்கள் சில கோட்பாட்டாளரை முன்வைத்தார்கள். ஃப்ராய்டினுடைய உளப்பகுப்பாய்விலை அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஒரு 2, 3, 4 வாரங்களாகத்தான் வந்து கொண்டிருப்பார்கள். ஆகவே ஒரு பிரதியை படித்து அது எழுப்பக்கூடிய மன சந்தேகங்களை நம் முன்னால் வைத்து இவற்றை இந்த கோணத்திலே அணுகலாமா என்று அவர் சொல்வது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அவருக்கு நம்ம எல்லோருடைய சார்பாகவும் நம்முடைய நன்றியை முதலிலே சொல்லிக் கொள்கிறோம். அடுத்து வேற யாராவது கேள்வி கேட்கிறீங்களா? இல்லைன்னு சொன்னா நாம என்ன செய்யலாம், நேரடியாக இந்த கதைக்குள்ளே நாம சென்று விடலாம். முதல்ல யார் ஆரம்பிக்கிறா? நமக்கு கலை இருக்காங்களா அல்லது வேறு யாரு வேண்டுமானாலும் இந்த கதை பற்றி சொல்லலாம். மோபின் சாதிகா நீங்க இல்ல, மோகன் பிரபு, சிவகுமார் ஏதாவது சொல்றீங்களா? செல்வகுமார், பாத்திமா சொல்லிட்டாங்க.
விஷ்ணுகுமரன், நீங்க ஏதாவது சொல்றீங்களா? திராவிட பல்கலைக்கழகம், விஷ்ணுகுமரன். ஐயா வணக்கம். கேக்குதா? கேக்குது ஐயா. ஐயா நான் பார்வையாளராக தான் இருக்கிறேன். சரியா, பார்வையாளராக இருக்கிறேன். பார்வையாளராக வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. சரி, சொல்லுங்க ஐயா. கந்தசாமிங்க ஐயா. கந்தசாமி சொல்லுங்க. எவ்வளவு நாளைக்கு அப்புறம் வரேன். நாளைக்கு அப்புறம் திரும்ப பாக்குறதுல நல்லா கேக்குதுயா, சொல்லுங்க. அதாவது வாழ்க்கை பத்தின ஒரு வெறுமை உணர்ச்சி வந்து அடிக்கடி நம்ம வாழ்க்கையில தலையிட்டு போகுது. அதே மாதிரி பணிச்சுமை இதெல்லாம் வந்து ஒரு மனநிலைய வந்து மாத்துது. அப்படின்றதுனால தொடர முடியாத போயிடுச்சு. இப்போ வந்து அதை தொடராம இருக்கிறது வந்து நம்முடைய அறிவுக்கு நாம வச்சுக்கிற வந்து வளர்ச்சிக்கு நாம வச்சுக்கிற தடை மாதிரி தெரிஞ்சது. அதனால தொடரணும் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. பெரியவங்களுடைய அறிவுறுத்தலும் அதுக்கு ஒரு காரணம். அந்த வகையில இந்த கதையை இப்போதான் வாசிச்சு பார்க்கும்போது வந்து அந்த கதைக்குள்ளார போகவே இல்லை. நான் வேற ஒரு அணுகுமுறைய இந்த கதைக்கு பயன்படுத்தலாம், இந்த கதையை புரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஒரு அணுகுமுறையை பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு கதையினுடைய ஓட்டம் அல்லது கதை நிகழ்வுகள், காட்சி நிகழ்வுகள், அதனுடைய கோர்வையான விஷயம், அதுக்குள்ள இருந்து பொருளை கண்டுபிடிக்கிறது என்ற வழியிலிருந்து மாறி வேற ஒரு வழிமுறையை நான் வந்து இதுல பயன்படுத்தி பார்க்கிறேன். இது அமைப்பியல் சம்பந்தப்பட்ட ஒரு வழிமுறை தான். இந்த கதையினுடைய முதல் பத்திய வாசிச்ச உடனே எனக்கு ஒரு மிகப்பெரிய வியப்பு ஒண்ணு வந்தது. தமிழவன் அவர்களுடைய கதைகளை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை இதுக்குள்ளார இருக்கிற மாதிரி இருந்தது. அப்ப அந்த பத்தி என்னவா இருக்கு, அதை வாசிச்சுக்கலாம். அவன் தஞ்சாவூர்காரன் என்பதோடு யாப்பு பிசகில்லாமல் வெண்பா இலக்கணத்தில் கவிதைகள் எழுதுபவன். அதுவும் 2003 இப்படி ஒரு பிரகிருதி இருக்கிறான் என்றால் உங்களுக்கு நம்ப முடியாது. அது மட்டுமல்லாமல் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தின் முன்பு பூ கட்டி விற்று கொண்டு தஞ்சாவூரை விட்டு ஓடி ஊராக அலைந்து 2 மாதம் தூத்துக்குடியில் இருந்தபோது ஒரு கொலை செய்ததாய் இன்று வரை நம்பிக்கொண்டிருப்பவன். ஒரு கதையினுடைய தொடக்க பத்தியில எத்தனை செய்திகளை உள்ள கொடுக்க முடியும்? இவ்வளவு செய்திகளை கொடுக்க முடியுமா? அதுவும் வந்து பெருசா வாக்கியங்கள், சிறிய வாக்கியங்கள் இல்ல. ஒரு தொடர் வாக்கியத்துக்குள்ளார ஒரு 4-5 செய்திகளை பொதிக்கின்ற ஒரு உத்தி இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. தஞ்சாவூர்காரன் என்ற ஒரு பெயர் சொல் வந்து இருக்குது. யாப்பு பிசகில்லாமல் அப்படின்னு வருது. வெண்பான்ற ஒரு பெயர் சொல் வருது. கணம், கவிதைகள், எழுதுவன்ற வினைச்சொல், 2003 என்ற காலப்பெயர், பிரகிருதி அப்படின்ற ஒரு பெயர் சொல், அதே மாதிரி வந்து தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் என்ற ஒரு இடப்பெயர், பூக்கட்டி விற்றல் என்ற ஒரு வினை, அதே மாதிரி வந்து தூத்துக்குடி என்ற இன்னொரு இடப்பெயர், கொலை என்ற ஒரு தொழிற்பெயர், இன்று வரை அப்படின்ற நம்பிக்கொண்டிருக்கிறோன்ற வினை. எத்தனை வகையான சொற்களால் இந்த முதல் பத்தி கட்டப்பட்டிருக்கு. எனக்கு இது ஒரு அதிசயமா இருந்தது. அப்போ இந்த கதை முழுக்க இருக்கின்ற பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் முதல்ல எடுத்தேன். அதுக்கு அடுத்தது வந்து காலத்தை குறிக்கக்கூடிய சொற்களை எடுத்து பார்க்கும்போது இந்த கதை வந்து எவ்வளவு அடர்த்தியான ஒரு சொல்முறையை கொண்டது அப்படின்றத வந்து என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்படி நான் எடுத்த பெயர் சொற்களுடைய பட்டியலை கொஞ்சம் வாசிக்கிறேன். பெயர் சொற்கள்ல வெண்பா இலக்கணம், பிரகதீஸ்வரர் ஆலயம், தாய், டீகாராமன், இந்தி எதிர்ப்பு, அந்த வந்து அனஞ்ச பெருமாள் பிள்ளை, NS கிருஷ்ணன், வாந்தி, வயிற்று நோய், கவிதை பைத்தியம், கம்பாசடர், தாள்கள், நண்பன், மரபு கவிதை, அரசர்கள், கள்ளக்காதலி, உலா, தூது, பரணி, செங்கல் அடுக்குகள், உள்பயணம், மகள், அன்யா, மதேயு, யுவதி, விதிவசம், வினைகள், உயரமானவள், மொழிகள், உயரமானவள், புறங்கழுத்து, மணலில் கிடந்த செங்கல் துண்டு, அழுகை, தமிழ் பயல்கள், அதே மாதிரி வந்து உவரி, உபேர், இந்தி பெயர், TK ராமன், வாழை நார் துண்டு, மந்திரம், ஆதிவாசிகள், மந்திர உச்சாடன ஒளி, வேறோர் உலகம், மலை, நெருப்பு, கஞ்சி, குப்பை கூட்டம், ஞாபகம், சமையல், பானை, தண்ணீர், ஓடை, லூசு,
தோல் பை, பிளாஸ்டிக் பை, அரிசி, வெள்ளைக்கார யுவதி, எங்களுக்கும் என்ற மலையாள சொல், 100 ரூபாய், சட்டை பொத்தான், கல்லூரி மாணவன், பாறை, வானம், சூடான கொதிநீர், பிறவிகள், ஞாபகங்கள், நிலப்பரப்பு, நீலவானம், உச்சி, கட்டடம், இளங்காற்று, குறைப்புல், மிளகு, தேங்காய், முதிர்ந்த துண்டுகள், மனித நிழல்கள், துவையல், கடிநாய், கழுத்து, காரம், தென்னம்பாலை, பச்சை தென்னை ஓலை, கரண்டி, பைக், பாலிஷ், விரல்கள். இந்த பெயர் சொற்கள்ல எத்தனை வகையான, அதாவது ஒரு தொடர்பற்ற பல்வேறு வகையான விஷயங்களை இணைக்கக்கூடிய தொடர்பற்ற பல்வேறு சம்பவங்களின், பல்வேறு காலங்களின், பல்வேறு நிறங்களின், பல்வேறு நிகழ்வுகளின் ஒரு கூட்டத்தை குறிக்கக்கூடிய பெயர் சொற்களா இதுல நிறைஞ்சு கிடக்கு. அதே மாதிரி வினை சொற்களை பார்க்கும் பொழுது கொலை செய்தவன், உற்று உற்று பார்ப்பான், கத்தரிக்கோல் சேர்க்கும் பழக்கம், நறுக்கென்று, உருவி கட்டினான், ஒளிந்தான், ஓடி பிடித்து, குலுங்கலும் சிரிப்பும், இப்படி ஏகப்பட்டது வருது. அதே மாதிரி பெயர் சொற்கள்ல சிறு வயது, சித்தர்கள், வழக்கம், உடம்பு வழி, பூநூல், ஆண்குறி, இப்படி எல்லாம் வருது. ஊர்கள், நாடுகள் அப்படின்னு வரும்போது தஞ்சாவூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நெல்லை, செங்கோட்டை, திருவனந்தபுரம், நாகர்கோயில், புத்தகயா, பீகார், பாண்டிச்சேரி, போலந்து, இதெல்லாம் வருது. மொழிகள்னு பார்க்கும்போது மலையாளம், ஆங்கிலம், போலிஷ், தமிழ், சமஸ்கிருதம் அப்படின்லாம் வருது. இடங்கள்னு பார்க்கும்போது இன்னும் இடங்கள்ல இந்த ஊர் பெயர்கள்ல மருந்து வாழ்மலை, இடப்பெயர்கள்ல வாழைத்தோட்டம் அப்படின்லாம் வருது. அப்போ இங்க கிடக்கக்கூடிய சொற்கள், தொடர்கள், வாக்கியங்களை பிரிச்சு பார்க்கும் பொழுது அவை ஒன்றுக்கொன்று தொடர்பற்ற பல்வேறு விஷயங்களுடைய இணைப்பாக இருக்கு. இந்த இணைப்பு நமக்கு எதை சொல்ல வருது அப்படின்னா, இங்க புழங்கக்கூடிய எல்லா சொற்களும் யதார்த்தத்தில் புழங்கக்கூடிய சொற்கள் தான். இந்த யதார்த்தத்தில் புழங்கக்கூடிய சொற்களை தொடர்பற்ற நிலையில் இணைப்பதன் மூலமாக இந்த யதார்த்தம் திருகிய ஒன்றாக, திருகிய யதார்த்தமாக, அல்லது நவீனத்துவத்திலிருந்து பின்னவீனத்துவத்தை நோக்கிய நவீனத்துவ தன்மையை திருகல் செய்கின்ற ஒன்றாக இந்த சொற்கள் இருக்கின்றன. இந்த சொற்களின் ஊடாக நாம் பயணம் படும்போது யதார்த்தம் என்பது அல்லது நவீனத்துவம் என்பது திருகல் அமைப்பு கொண்டதாக கதைகளுக்குள் மாற்றப்படுகிறது. அல்லது நவீனத்துவத்தினுடைய அல்லது யதார்த்தத்தினுடைய திருகல் அமைப்பை தேடி பிடித்து சொல்லக்கூடியவையாக, தேடி பிடித்து கோர்ப்பவையாக இந்த தமிழவனுடைய கதை சொல்லல் முறைகள் உள்ளன அப்படின்றத நாம புரிஞ்சுக்க முடியுது. அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்னா, இந்த திருகல் நிலையினுடைய நுண்கண்ணிகளை நாம் புரிஞ்சுகிறது. கதை மூலமாக சொல்லப்படுகின்ற இந்த திருகல் நிலை, மொழியை பயன்படுத்துகின்ற முறை, மொழி ஒரு காட்சிக்கும் இன்னொரு காட்சிக்கும் இடையிலான தொடர்பில் மொழியினுடைய பங்கு அப்படின்ற வகையில நாம அதை பார்க்கும் பொழுது இந்த யதார்த்த உலகம் எவ்வளவு திருகல் நிலை உடையதாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரு மனித தன்னிலை, அதாவது டீகாராமன் என்ற மனிதனுடைய தன்னிலைகளுக்குள் எத்தனை வகையான முரண்பாடுகள் நிறைந்த சொற்கள் கிடந்து கொண்டிருக்கின்றன. இந்த சொற்களின் வழியாக அவனுடைய அனுபவ புலம் எப்படி சிதறுண்டு போய் கிடக்கிறது. மொழியாலும், இடப்பரப்பாலும், இன்னும் பல்வேறு காட்சிகளாலும், அவன் சந்திக்க நேர்கின்ற மனிதர்களாலும், உயிராலும் அந்த அகம் எந்த அளவுக்கு சிதறுண்டு போய் கிடக்கின்றது என்பதை அறிவதன் வாயிலாக இந்த நவீன உலகில், யதார்த்த உலகில் ஒவ்வொரு மனித மனமும் மிக பலமாக சிதறுண்டு கிடக்கின்றன என்பதை இந்த சொற்கள் நமக்கு காட்டுகின்றன. இந்த வழியில இந்த சொற்களை ஆராய்தல், அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி மாடு போல முதுகு கொண்ட அவன் அந்த நண்பன் அப்படின்னு வரும்போது அது அந்த ஒரு விஷயம்தான் ஓமை உருவகம்னு நான் தேடி பார்த்தேன். இந்த கதைக்குள்ளார பெரிதாக ஓமையோ உருவகங்களோ இந்த கதையில இடம்பெறவில்லை. ஒரே உருவகம், ஒரே ஓமையாக இருக்கிறது எது அப்படின்னா, மாடு போல் முதுகு கொண்ட அந்த நண்பன் அணைஞ்ச பெருமாள் அப்படின்ற அந்த இது மட்டும் தொடர்ச்சியாக வருகிறது. இந்த தொடர்ச்சியாக வருகின்ற இந்த ஒரு உருவகம் இந்த கதைக்கு ஒரு கூடுதலான பலத்தை சேர்க்கிறது. அல்லது இந்த
அபத்தத்தன்மையினுடைய அல்லது சிதறுண்ட தன்மையினுடைய ஒரு ஒரு விஷயத்தை வந்து வலியுறுத்துவதாக இந்த இந்த உருவகம், கொட்டடி உருவகம் இந்த கதையில இடம்பெறுகிறது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்கய்யா. மிக்க நன்றிங்கய்யா. எனக்கு கிடைத்த இந்த குறுகிய நேரத்துல இப்படியான ஒரு வாசிப்பு முறையை நிகழ்த்துவதன் மூலமாக கதையை இன்னும் அழகாக அணுக முடியும், அல்லது பிரதி கூறுகின்ற பொருண்மை தளங்களை இன்னும் ஆழமாக அணுக முடியும் அப்படின்னு நம்புறேங்கய்யா. நன்றிங்கய்யா. நல்லது நல்லது. கந்தசாமி அவர்கள் நமக்கு ஒரு கதையினுடைய செல்ல வேண்டிய வழிமுறையை நமக்கு சொற்களை தேர்ந்தெடுத்ததன் மூலமாக, அது பெயர்ச்சொல், வினைச்சொல், அவற்றினுடைய எண்ணிக்கையினுடைய மிகுதியானது இந்த கதைக்கு வேறொரு அர்த்த தளத்தை நமக்கு காண்பிக்கிறது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். அது சொல் என்றால் இன்னைக்கு நீங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் அட்டவணை போடுவதிலே தான் அவருடைய PhD ஆய்வுகள் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. நீங்க பார்த்தாச்சுன்னா அதுல வரக்கூடிய வினைச்சொற்கள், பெயர் சொற்கள், அதை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் சொல்வார்கள். அந்த ஒரு தன்மையானதுதான் ஒருவேளை இந்த கதையிலேயும் ஒரு குறிப்பு பூடகமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ என்கின்ற ஒன்று. அந்த பல்கலைக்கழகத்தை சுற்றியும் இங்கு இருக்கக்கூடிய இந்திய எதிர்ப்பு போராட்டங்களை சுற்றியும் ஏதோ ஒரு பூடகமான, அதாவது சில செய்திகளை நாம வெளிப்படையா சொல்லலாம், சில செய்திகளை பலர் இருக்கக்கூடிய சபையில சொல்ல முடியாது. இப்ப ஆண்கள் மட்டுமே, அதுவும் ஒத்த வயது உடையவர்கள் பாலியல் தொடர்பான செய்திகளை சொல்லி விடுவார்கள். ஆனால் ஒரு 2 பெண்களோ 3 பெண்களோ இருக்கிற பொழுது அந்த ஆண்கள் எவ்வளவுதான் நகைச்சுவையாக பேசினாலும் கூட அந்த பாலியல் தொடர்பான செய்திகளை சொல்வதற்கு சில தடை. இப்ப நாங்க படிக்கிற போது எங்க ஹாஸ்டல்ல அந்த டிகாராமன் மாதிரியான ஒருவர் உண்டு. அவன் பேரு இதுல அனஞ்ச பெருமாள் மாதிரி, அவன் பேரு அனந்த நாராயணன். அவன் வேறொரு மேஜர் சார்ந்தவன். நான் மேத்ஸ் மேஜர் படிப்பேன். ஆனால் அந்த அனந்த நாராயணனை அவன் பார்க்கறதுக்கெல்லாம் ஒரு நம்மள மாதிரியே இருப்பான். ஆனால் அவனுடைய செயல்பாடுகளும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் அவனுக்கு ஏதோ ஒரு சின்ன பலகீனம் இருப்பதை நாம பார்க்கிறோம். இந்த மாதிரி நாம படிச்ச காலத்துல அல்லது திருவனந்தபுரம் காரியவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல இந்த மாதிரி நிறைய பேர் வழிகள், அல்லது வார்சா பல்கலைக்கழகத்துல இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருப்பார்களோ. அங்க போயிட்டு வந்தவங்களுக்கு தான் அந்த சூழல் எல்லாம் தெரியும். அதையெல்லாம் இந்த கதை என்ன செய்கிறது, அந்த சொற்கள் வழியாக வேறொரு உலகத்தை அது அகநிலையிலேயும் புறநிலையிலேயும் பூடகமாக குறிப்பு நிறையிலே சொல்கிறதோ என்கின்ற ஒரு தோற்றத்தை கந்தசாமி அவருடைய உரையானது அமைந்திருக்கிறது. அவர்களுக்கு நாம அவருடைய வருகைக்காக நீங்கள் தொடர்ந்து வர வேண்டும். இந்த மாதிரி நல்ல ஒரு வழியை, ஒரு உத்திமுறையை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்தாப்புல வேறு யாராவது நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் ஐயா. மோகனா. சொல்லுங்க மோகனா. நீங்களும் ரொம்ப நாள் இப்ப அவரு நம்ம முன்னாடி பேசின கந்தசாமி சார், அவர் விட்டு அந்த இடத்துல இருந்தே தொடங்கலாம் அப்படின்னு பாக்குறேன். நிறைய ஊர் பெயர்கள், நிறைய என்ன சொல்றது, அழகுகளா இந்த கதையை எப்படி பிரிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிகா ராமன்ல தொடங்கி திக் ஹே ராமன்ல முடியுது. சொல்ல போனா ஒரு கொலை பற்றிய குற்ற உணர்வுல தொடங்கி கிட்டத்தட்ட அந்த குற்ற உணர்வை நாய்கிட்ட மன்னிப்பு கேட்கிற அந்த குற்ற உணர்விலிருந்து விடுபடுதல் அப்படிங்கிற ஒரு முடிவோட ஒரு சட்டகமா, ஒரு சுழல் சட்டகமா இந்த கதையை வச்சுக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா, மொழி, வெளி, ஆண் பெண், பூநூல், கத்திரிக்கோள், பூ, இலை, இப்படி தொடர்ச்சியான அந்த இருமைத்தன்மையோடய இந்த கதை பயணப்பட்டுட்டே இருக்கு. முக்கியமா இந்த டிகா ராமன், அது டிகே ராமன் கடைசியில முடிக்கும் பொழுது ஒரு விஷயம் புரியுது. ராமன் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு, அனஞ்ச பெருமாள் இருக்காரு, புத்தகையா இருக்கு. இப்போ இதுக்குள்ள ஒரு புரிதலுக்கு நம்ம போறோம்னா, ஒரு சமகால அரசியலை ஒரு பகடித்தன்மையாக பேசுகின்ற துணியை இந்த கதையினூடாக என்னால் புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா உங்களுக்கு இந்த ராமாயணம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மொழிக்குமே வேறு வேறு பரிணாமங்கள்ல ராமாயணம் இருக்கு. நமக்கு மலேசியால இருக்கிற ராமாயணமா இருக்கட்டும், இல்ல சமணர்கள் வழங்கின ராமாயணமா இருக்கட்டும், ராமாயணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு
வெவ்வேறு விதமான வடிவங்கள் வந்து இந்திய பிரதேசம் முழுக்க இருக்கு. அப்போ ஒரு இப்ப வந்து கதையினுடைய பெயரே பாத்தீங்கன்னா அத்துடன் முடிந்த கதை அப்படின்னு தான் வருது. இந்த ராமன் அப்படிங்கிற கான்செப்டுக்கு நான் எப்படி எனக்கு எப்படி அந்த புரிதல் வருதுன்னு பாத்தீங்கன்னா, இடையில வந்து பல பிறவிகளின் ஞாபகம் கொண்டவன் அப்படின்ட்டு ஒரு கருத்தை வந்து கதை சொல்லி கொடுக்குறாரு. இப்ப இது வந்து பௌத்த ஜாதக கதைகளுடைய ஒரு தன்மை. போதிசத்துவர் சிங்கமாக பிறந்திருந்த பொழுது பல ஜென்மங்களுடைய அந்த பல பிறவிகளுடைய கதை வந்து தொடர்ற ஒரு தன்மையை பௌத்த ஜாதக கதைக்குள்ளேயும் நம்மளால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனுடைய முடிவு நெருங்கும் பொழுது அந்த ஒரு நிழலாக இருக்கிற நாய் கடித்து புதல்வது அந்த நிழலிருந்து விடுபட்டு அந்த பின்னவீனத்த தன்மையோடு உண்மை அல்லது நிகழ்வு அல்லது அவனுடைய கற்பனை அல்லது அந்த கற்பனைக்கும் நடப்பியலுக்குமான அந்த ஊடாட்டத்துல அது உண்மையான ஒரு நாயாக மாறி அவனை கடித்து புதறுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது அவனுக்கு கடைசியா அவனுடைய பெயரினுடைய பொருள் வந்து நினைவுக்கு வருது. அப்ப இது வந்து தன்னை பற்றிய ஒரு தேடுதல். ஏன்னா இதை ஒற்றை குறியீடா ஒற்றை மனிதனாக அந்த ராமனை வந்து நம்மால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியாது. அவன் வந்து ஒரு சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதியாகவோ அல்லது ஒரு கூட்டு பிம்பமாகவோ தான் அந்த ராமன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து இங்க நிக்குது. அவனை ஒரு தனி மனிதனா நம்மளால வந்து புரிஞ்சுக்கவே முடியாது. அவன் பல மனிதர்களாக வந்து பிரிந்து கிடக்குறான். பல 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 விஷயங்களாக பிரிந்து கிடப்பவனே ஒரு ஒற்றை அடையாளத்திற்குள் ராமன் என்ற ஒரு அடையாளத்துக்குள்ள வந்து கதை சொல்லி கொண்டு வராரோ அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் அவனுடைய அந்த கத்திரிக்கோள் சேகரிக்கிற பழக்கம். இந்த கத்திரிக்கோள் அப்படிங்கறத ஒரு முக்கியமான குறியீடா எடுத்துக்கிட்டா ஒண்ணு வந்து அந்த பழக்கம் அவனுடைய காணாமல் போன அண்ணனிடமிருந்து வந்தது, தொற்றிக்கொண்டதுன்னு அவர் சொல்றாரு. அவன் வந்து பூக்களை கத்தரிப்பவன். ஆனா இவன் வந்து செடிகள்ல இருக்கிற இலையை கத்தரிப்பவன் அப்படிங்கிற அந்த ஒரு முரண்ல ஒரு குறிப்பு பொருளை வந்து கதையாசிரியர் தர்றதை நம்மளால பார்க்க முடியுது. இப்படி அங்கங்க நிறைய ஊர் பெயர்கள், இடப்பெயர்கள், நாட்டு பெயர்கள், இடையில வர அந்த அந்நியா, அதுக்கப்புறம் அந்த சுந்தரம் என்கிற தமிழ் பேராசிரியர், அந்த கலாச்சார பதிவு, அது பற்றிய ஒரு மனப்பதிவு, தமிழ் படித்துக் கொண்டிருந்த பெண் சமஸ்கிருதம் படித்தல், இடையில வர இந்திய எதிர்ப்பு போராட்டம், இப்படி வரலாறு, மெய்மை, கற்பனாவாதம், இந்த மூன்றுக்குள்ள ஒரு வட்ட சுழற்சியை வந்து உருவாக்கிட்டு கடைசியில அந்த முன்ன சொன்ன மாதிரி கொலை பற்றிய குற்ற உணர்வுல தொடங்கிய கதை அந்த குற்ற உணர்விலிருந்து விடுபடுதலாக முடியும் பொழுது பல்வேறு அர்த்த தளத்தை வந்து இந்த கதை நமக்கு விரித்து கொண்டே போகுது. அதுல நான் வந்து என்ன அளவுல புரிஞ்சுக்கிட்டது, அந்த ராமன் அப்படிங்கிற ஒரு சமூகத்தினுடைய கூட்டு அரசியல் பிம்பமாக வைத்துக் கொண்டு இந்த கதை வந்து சமகால அரசியலை பகடி செய்து கொண்டே நகர்கிறது என்ற அளவில் ஒரு புரிதலை இந்த சிறுகதை எனக்கு வழங்கி இருக்கிறது. நன்றி. மோகனா வந்தாலும் அவங்க வந்து அவங்களுடைய தனி முத்திரையை பதிப்பித்து போய்விட்டார்கள். ஒரு அரசியல் வந்து எல்லா விதமான அடையாளங்களையும் அவற்றை வாக்கு வங்கிகளாக அல்லது வாக்குகளை பெறக்கூடிய ஒரு துருப்புச்சீட்டுகளாகத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ராமன் அப்படிங்கிறது ஒரு கட்சியினருக்கு இருந்தாச்சுன்னு சொன்னால், இன்னைக்கு நாம வந்து பெரியாரையோ அண்ணாவையோ விட்டுவிட்டு வேறு சிலரை வந்து அடையாள பொருளாக நிறுத்தி கொண்டிருக்கின்றோம். இது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்று. அங்க ராமர் இருந்தார் சொன்னாச்சுன்னா இன்னைக்கு அவருடைய பெயரிலே வந்து பல்கலைக்கழகங்கள் எல்லாம் தொடங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவர் வந்து ஒரு அடையாளமாக மாறி விடுகிறார். அதனால தொன்மத்திலே வரக்கூடிய அல்லது கடவுள் அவதாரமாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. மனிதரையும் கூட தெய்வ நிலைக்கு உயர்த்தி போகக்கூடியவர்கள் இந்த அரசியல்வாதிகள் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது நமக்கு தோன்றுகிறது. அது போக இதுல நிறைய விஷயங்கள் வருகிறத எல்லாம் நேரம் கருதி அவர்கள் குறைவாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த அரசியல் பார்ப்பதற்கு இந்த ராமன் என்று சொல்லக்கூடிய ஒன்று எவ்வளவு ஒரு உபயோகமாக இருக்கிறது என்பதை சொன்னார்கள். அடுத்தாப்புல அதை தொடர்ந்து நமக்கு நிறைய பேர் காத்திருக்கிறார்கள். அவர்களை பேசும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். யார் வர்றாங்க? முத்தையன் இருக்காங்களா? ராஜா, நீங்க வேணா ஆரம்பிங்களேன். நேரமா சொல்லுங்க ராஜா. முன்னாடி பேசின தோழர்கள் இருவரும் வந்து
சிறப்பாக ஒவ்வொரு புதிய முயற்சியில அந்த கதை சொல்லல முன்வைத்தாங்க. நீங்க அதுக்கு முன்னாடி இப்ப எப்படிலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு மாதிரி சட்டகத்தை ஒண்ணு கொடுத்துருந்தீங்க. அதன் தொடர்ச்சியா நான் இப்ப இதுக்குள்ள எப்படி ஐயா நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுயா, கேக்குது கேக்குது. சரி சரி. அப்ப இந்த கதைகளை முதல்ல இது ஒரு கதை வடிவிலான கதை. தலைப்பு அத்துடன் முடிந்த கதை என்று தொடங்கும். இந்த கதை சொல்லி ஒரு முனை, வாசகன் கேட்கினர் ஒரு முனை. இவங்க 2 பேருக்குள்ள மட்டும்தான் அந்த கதை முடியுது. அத்துடன் முடிந்த கதை. அவர் சொல்பவர் ஒரு இடத்துல தொடங்கி சொல்றாரு. அதாவது அவருடைய யாரு சில பேரை பற்றிய குறிப்புகள் தராரு, சில நிகழ்வுகளை தருகிறார். அது டிகாராமன், ஆனஞ்ச பெருமாள் பிள்ளை 2 பேருக்குமா ரிலேஷன்ஷிப் சார்ந்த சில நிகழ்வுகள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர்களுடைய தொடர்புல இருக்கக்கூடிய சில பேருடைய சில குறிப்புகள். ஒரு குறிப்பா இவர்கள் இப்படி, அவர்கள் இப்படி, அவங்க தாய் இப்படி, இன்னொரு நண்பன் இப்படி, அவங்க அண்ணன் இப்படி அப்படின்னு சில குறிப்பு பொருளை, சிலது குறிப்பு தொனி பொருளை கொடுத்துட்டு போயிடுறாரு. இவ்வளவுதான் ஒட்டுமொத்தமா அந்த கதை சொல்லி இந்த வாசகன்கிட்ட சொல்ல விரும்புவது. அவ்வளவுதான். அந்த வாசகன் கேட்கினர் யாரு, நம்மள எடுத்துக்கலாம். வாசகன்கிட்ட சொல்ல விரும்புவது. ஆனா இந்த அனஞ்ச பெருமாள் பிள்ளையுடைய கதையோ டிகாராமனுடைய கதையோ முடிந்து விடவில்லை. அந்த குறிப்பிட்ட கான்டெக்ட்ல குறிப்பிட்ட வாசகரிடம் கடத்தப்பட வேண்டிய சில குறிப்புகளும் சில நிகழ்வுகளும் கடத்தப்பட்டு விட்டு அந்த கதை அப்போதைக்கு நிறைவடைகிறதே தவிர இவர்களுடைய வாழ்வியல் நிறைவடைந்து விட்டது, இவர்களுடைய கதை நிறைவடைந்து விட்டது என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒன்று. முதல்ல இந்த வழக்கமான கதை, இது ஒரு கதை வடிவிலான கதை நான் சொல்லிட்டேன். அந்த கதை வடிவிலான இந்த கதையை வழக்கமா யாராவது சொன்னா, ஒரு கதையை சொல்றோம்னா அது நேர்கோட்டு தன்மை கொண்டதுதான். வழக்கமான நாட்டுப்புறவியல் தன்மையில ஒரு கதை சொல்றதுங்கிறது நேர்கோட்டு தன்மையிலான கதை. ஆனா இது ஒரு நான் லீனியர் ரைட்டிங்ல இருக்கக்கூடியது. ஆனா இன்னொன்னு இதுல கூடுதலான அம்சம் என்னன்னா, நினைவு பயணம் கொண்ட கதைகள். இதுல எல்லாமே டிகாராமன் நினைவுகள்ல இருந்து எடுத்து கதை சொல்லியால் முன்வைக்கப்படக்கூடிய சில நிகழ்வுகளா இருக்கிறது. இதுல ஒரு கூடுதல், இது ஒட்டுமொத்தமா அந்த தொகுப்புலேயே நினைவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரக்கூடிய கதை தொகுப்பா இது இருக்கிறதுங்கிறத பலமுறை சொல்லி சுட்டிக்காட்டிருக்கோம். அதுல இந்த கதையும் விதிவிலக்கல்ல. இந்த கதைக்கு கூடுதல் அம்சம் என்னன்னா, ஒரு இடப்பெயர்வு சார்ந்த கதைகளாவே இருக்கு. முழுக்க இந்த கதைகள் ஒரு இடத்துல நிலையா இருந்து கதை அமையல. ஒரு உள்ளூர் பயணம், அதாவது ஒரு உள்நாட்டு பயணம் ஒண்ணு நடக்குது தமிழ்நாட்டுக்குள்ள. அடுத்து ஒரு தென்னிந்திய பயணம் போகுது. பாண்டிச்சேரியில இது திருவனந்தபுரம்லாம் நமக்கு இருக்கு. அடுத்து வட இந்திய பயணம், பீகார் வட இந்திய பயணம் ஒண்ணு சொல்லப்படுகிறது. அடுத்து போலீஸ் நாட்டுல இருந்து இங்க போலீஸ் நாட்டில் நடக்கூடிய விஷயங்கள் ஒரு உலக பயணம். அப்ப ஒரு தஞ்சாவூருக்கும் ஒரு போலீஸ் நாட்டுக்கும், அந்த போலீஸ் நாட்டுல இருக்கிற ஒரு பெண்மணி பிரெஞ்சு நாட்டு தந்தையையும் போலீஸ் நாட்டு தாயையும் கொண்டவள். பாருங்க, சின்ன சின்ன குறிப்புகள்ல ஒரு கதை, ஒரு தஞ்சாவூர் கதை ஒரு உலகத்தினோடு தொடர்பு கொண்டதா இருக்கிறது அப்படிங்கிறதுதான். ஒரு உள்ளூர் கதை உலகத்தோடு தொடர்பு கொண்டதா இருக்கிறது அப்படிங்கிறது இந்த கதை நமக்கு ஒரு உலக பயணத்தோடு தொடர்புடையதா இருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம். இதெல்லாம் கதையினுடைய அம்சங்கள். இந்த கதையில நான் முக்கியமா சொல்ல வரக்கூடிய 2 விஷயங்கள் என்னன்னா, ஒண்ணு டிகாராமன், இன்னொன்னு அனஞ்ச பெருமாள் பிள்ளை. இந்த அனஞ்ச பெருமாள் பிள்ளை, டிகாராமன், இவர் 2 பேர்த்துக்கான ரிலேஷன்ஷிப். இந்த கதையில நான் ஒரு ஐடென்டிபிகேஷன் ஒரு இந்த கதை என்ன செய்யுது அப்படின்னா, முன்னாடி தோழர் ஒருத்தர் கேட்டாங்க இலங்கையில இருந்து. அது இந்த இந்த மரபார்ந்த கவிதை சொல்லி எடுத்துட்டு போய் கள்ள காதலிக்கும் மனைவிக்கும் கவிதை சொல்லுவாங்க அப்படின்னா, அது டிஎம்கே மீதான விமர்சனம். போற வழியிலேயே போகிற போக்குல எப்பயுமே தமிழன் கதைகள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான விமர்சனங்கள் அங்கங்கே இருப்பதுங்கிறது வழக்கமான ஒண்ணு. அதுதான் இங்கேயும் இருக்கு. டிஎம்கே மீதான விமர்சனம் தான் அந்த தோழர் கேட்டதுக்கான பதில். இந்த கதையில என்ன இல்லைங்கிறத எனக்கு முக்கியம். தலித் தன்மை இல்லை. ஒரு தலித் இந்த கதையில கிடையாது. ஒரு பைனரி விசிபிளா கிடையவே கிடையாது இந்த கதையில. பைனரி முன்னாடி சொன்னாங்க தோழர், பூ இலையெல்லாம் சொன்னாங்கல்ல, அது இருக்கு. ஆனா மைய நீரோட்டத்துல
கதைகளுக்குள்ள பைனரியில இந்த கதை நகர்த்தப்படல, பைனரி அடிப்படையில இந்த கதை கட்டப்படல. ஆனா பைனரி இருக்கு, பட் இன்விசிபிளா இருக்கு, நேரடியா இல்ல. அந்த இன்விசிபிள் பைனரி என்னன்னா, இந்த யாரோ ஒருவர் அனஞ்ச பெருமாள் பிள்ளை அவர்களிடம் புத்தகையா போக சொல்லி வற்புறுத்துகிறார். அந்த புத்தகையா எங்க இருக்குதுன்னா பீகார்ல இருக்கு. இந்த அனஞ்ச பெருமாள் பிள்ளை யாருன்னா பிள்ளை அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள வராரு. இந்த பிள்ளை தன்னை ஒரு பூநூல் அணிந்த பார்ப்பானாக கருதி கொள்ளக்கூடியவர். இந்த பூ விற்கக்கூடிய தஞ்சாவூர்ல இருந்து பூ விற்கக்கூடிய தாயை வெறுத்து வந்த, அந்த தாய் வைத்த பெயர் இல்லாமல் டீக்காராமன் என்ற பெயரை வைத்துக் கொண்டிருக்க ஒரு நபர் ஒரு இடத்தில் பூநூலை அறுத்து வீசி, பூநூல் இல்லாம இருக்கலாமா பாப்பான் அப்படின்னு திட்டிட்டு ஒரு வாழை மரத்துல ஒளிந்திருக்கிறவன்ட்டு போய் பூநூல் அணிவிப்பதா வருது. இதெல்லாம் எதோ நினைவூட்டுது. ஒரு பாரதி ஒரு தலித்தை கூட்டு வந்து பூநூல் போட்டதெல்லாம் நினைவூட்டுகிறது. அப்ப அதையெல்லாம் நமக்குள்ள ஒரு விமர்சன தன்மையில இந்த கதை நமக்குள்ள நினைவூட்டலுக்குள்ள கொண்டு வரதான் நான் பாக்குறேன். ஆனா இந்த இடத்துல இந்த அனஞ்ச பெருமாள் பிள்ளைங்கிறது ஒரு பிராமணர் இல்ல. ஆனா இவருக்கு வந்து புத்தகையா போக சொன்னார். புத்தகையா என்னன்னா போதி மரம், பீகார். அது போதி மரத்துல புத்தர் வந்து ஞானம் இருந்த ஒரு இடம். அப்ப இந்த புத்தகையான குறிப்பு நம்ம எதோட இணைச்சு பார்க்கலாம்னா, புத்த பெருமான் போதி மரத்தினடியில் ஞானம் இருந்த இடம். ஏன் பௌத்தத்தை நோக்கி போக சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு எப்பயுமே தெரியும் ஒரு பிராமணர், ஏன்னா அயோத்தாசர் இதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாரு, இங்க இருக்கிறவங்க அனைவரும் வேஷ பிராமணர்கள். ஏன்னா எல்லாமே இங்க பௌத்த ஐடென்டிபிகேஷன். இந்த பௌத்தத்துல இருந்து பிராமணம் வந்து எல்லாத்தையும் திருடிக்கிச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு ஆராய்ச்சி ஒண்ணு அவர் நிகழ்த்தி இருக்கிறார். அது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்னு வந்து அம்பேத்கர் தன்னுடைய ஆராய்ச்சியில பௌத்தர்களுக்கும் பிராமணர்களுக்கும் வரலாறு தான் இந்திய வரலாறு அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி ஒண்ணு செஞ்சிருக்கிறார். இந்த இடங்கள்லாம் நமக்கு முக்கியம். இதை ஏற்கனவே இந்த பௌத்தத்தோடு இணைச்சி கதைகள் எழுதக்கூடிய தன்மையை கொண்டவர் போதி மரம்ங்கிற கதையோ இன்னும் சில கதைகள்லயோ பௌத்தத்தோடு இணைக்கக்கூடிய தன்மை வந்து தமிழ் வந்துட்டு அங்கங்கே சில கூறுகளை நம்ம காண முடியும். இப்ப அந்த அடிப்படையில் இந்த கதையும் நமக்கு புத்தத்தோட இணையுது. இத சம்பாலாவுல ஒரு ஹிட்லருடைய அந்த தன்மை அடையணும்னா நீ வா, நான் உன்னை வந்து கூட்டிட்டு போறேன்னு ஒரு மலை பிரதேசத்துக்கு கூட்டிட்டு போகும்போது அது போற வழி எல்லாம் புத்தருடைய அடையாளங்கள் எல்லாம் இருக்கும் அதுல. அப்ப இப்படி அவருடைய கதைகள்ல அங்கங்க புத்தர்கள் வருவதுங்கிறது அல்லது புத்தத்துக்கான குறியீடுகள் வருவதுங்கிறது கவனிக்கத்தக்க அம்சம். அது போலதான் இங்க புத்தகையா அப்படிங்கிறது வருது. இந்த புத்தகையாக்கு போக சொல்லக்கூடியவர் யாரோ ஒருத்தர். இந்த யாரோ ஒருத்தர் பிராமணர். இந்த பிராமணர் அஞ்சக பெருமாள் பிள்ளை அப்படிங்கிறவங்க ஒரு பிள்ளை வம்சத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் மூலமாக ஒரு பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு முன்னாடி பூ விற்கக்கூடிய ஒரு அம்மாவுடைய பையனான டீக்காராமன் ஒரு நாடோடி போல இங்கேயும் புலம்பெயர்ந்துட்டு இருக்கான். இது ரொம்ப ஏன் நாடோடி போல அவன் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு அவன் எதையோ ஒண்ணு தேடி அலையறான்னு பதிலா எடுத்துக்கிறதா அல்லது வந்து என்ன பதிலா எடுத்துக்கிறது நமக்கு தெரியல. ஆனா அவங்கிட்ட பலவிதமான கூறுகளும் கலந்துருக்கு. இந்த பலவிதமான கூறுகள்ல தான் அனஞ்ச பெருமாள் பிள்ளை பிராமணர் கிடையாது, பிள்ளை இன்னொருத்தனை பிராமணனா மாத்துறாரு. அப்ப அந்த இடத்துல ஒரு வாசகம் வரும், நான் ஒரு பிராமணன் இப்படி இருக்கு பாப்பா இப்படி இது பூணூல் அடியாம இருக்கலாமாடா அப்படின்னு வருது. அப்ப ஏற்கனவே அவன் பாப்பானா இல்லையான்னு நமக்கு சந்தேகம் வருது. ஏன்னா அவங்க அம்மா ஒரு பூ விற்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. பூ விற்கக்கூடியவங்களா இருக்காங்கிறது நான் எப்படி புரிந்து கொள்ளனா, ஒரு இடைநிலை சாதியாக நான் புரிந்து கொள்கிறேன். ஒரு இடைநிலை சாதியை சேர்ந்தவன் ஒரு ஆங்கில கத்துக்கிறது, போலீஸ் மொழியை கத்துக்கிறது, இனப்பிரத்தை கத்துக்கிறது, இப்படிங்கிறத அவன் டிராவல் பண்ணிட்டே இருக்கான். அவன் வந்து எதையோ ஒண்ணு தேடி அலையறான். தேடி அலையக்கூடிய இடத்துல அவருக்கு கிடைத்த நண்பர்கள் வட்டாரமும் இன்னும் பிற வட்டாரங்களும் அவனை பௌத்தத்துக்கும் இன்னும் பிற கூறுகளுக்கும் இன்னும் எல்லா கூறுகளாலையும் ஆட்படக்கூடியவனா அவன் இருக்கிறான். அப்படிதான் அவன் பௌத்தத்துக்கு மாறுறான், சாரி பிராமணியத்துக்கு அல்லது பூநூல் அணிவிக்கப்படுகிறான். அப்படி பூநூல் அணிவிக்கப்படுவதற்கு அவங்க ரெண்டு பேத்துக்குமான ரிலேஷன்ஷிப்ங்கிறது ஒரு ஆண் பெண் ரிலேஷன்ஷிப்பா, ஒரு ஹோமோசெக்சுவலா அந்த இடத்துல ஒரு குறியீடுகளா வந்து போகுது. இப்ப ஏன் அதை ஹோமோசெக்சுவலா காட்டுறாங்க, அதாவது நேரடியா அது இருக்காது. அவன் வந்து வாழை மரத்தடியில போய் குறுகி உட்கார்றதும் இவர் போய் சட்டையை விரிச்சு பாக்குறதும் இப்ப இதெல்லாம் வந்து இப்போ ஒரு யாரோ ஒருத்தரால ஒரு பிள்ளை பார்ப்பனை சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு இடைநிலை சாதிக்கு பார்ப்பனை சித்தாந்தத்தை கடத்தக்கூடிய இந்த ஒரு வரலாற்றியல் ரீதியான செயல்பாடுகளை வந்து இங்க வந்து ஒரு வாசகனுக்கு கடத்தக்கூடிய ஒரு தன்மை தான் அந்த கதையினுடைய சிறப்பம்சம்.
ஐயா கேக்குதுங்களா? இடையில போன் வந்தது. சரி, இப்ப கேக்குது. அப்ப ஹோமோசெக்சுவல் ஏன் அதுல கனெக்ட் பண்றாங்கன்னா, இப்ப ஏன்னா நமக்கு நம்மளுடைய சிலை வடிப்பு எல்லா சிலை வடிப்புக்குள்ளயும் பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஆண் கடவுள் எல்லாத்துக்குள்ளயும் ஒரு பெண் தன்மை ஒண்ணு இருக்கும். எல்லா ஆண் கடவுளையும் நீங்க போய் நுட்பமா கவனிச்சு நம்மளுடைய இனக்கடவுள் இருக்குல்ல, நம்மளுடைய குலதெய்வத்துக்கிட்ட அந்த பெண் தன்மை நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்ப இதுவே அவங்க அண்ணன் கிட்ட பாத்தீங்கன்னா பெரிய மீசை வைத்திருந்த அண்ணன், காதுல பூ வச்சுட்டு இருந்தான்னு வருது. இது ரெண்டுமே ரெண்டு விதமான குறியீடு. பெரிய மீசை வைத்திருந்ததுக்கான ஒரு இந்த இனம் சார்ந்த ஐடென்டிட்டி. ஆனா அதுவே காதுல பூ வச்சுட்டு இருந்தானா அவன் மனசு இன்னொன்னா கன்வெர்ட் ஆயிருக்குது அப்படிங்கிறதுக்கான ஐடென்டிட்டி. இப்ப பாருங்களேன், அதே போலதான் இங்க இருக்கிறவன் திடீர்னு ஓடி போய் அந்த மலைக்கு கூட்டிட்டு போனோம்னா, சித்தர்மலை கூட்டிட்டு போனோம்னா, அந்த சித்தர்மலை கூட்டிட்டு போயிட்டு அவன் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான அந்த டைலாக். நான் ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறீங்க, நான் தப்பா எடுத்துக்கிறீங்க. ஒரு ஃபைனலைசேஷனுக்காக அந்த இடம் ஒரு பக்கம், அதாவது அவன் ஒரு மரத்துக்கு போவான். ஒரு பழைய மரத்துக்கு போன உடனே, ஒரு மலைக்கு போய் பழைய மரத்துக்கு போன அப்படியே திடீர்னு பார்த்தா அவன் என்ன செய்வான்னா, அவன் ஒரு தியான நிலைக்கு போயிடுவான். யாரு? அந்த அனந்த பெருமாள் பிள்ளை. அந்த தியான நிலைக்கு போயிட்டு திடீர்னு கண் விழிச்ச உடனே இங்க ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுது, நாமெல்லாம் அழிந்து போயிடும்னு சொல்லுவான். சொன்ன உடனே இவன் எதுவுமே கேள்வி கேட்காம திரும்ப போயிடுவான். யாரு? இந்த டீகாராமன். அதுக்கு கீழே இந்த அனந்த பெருமாள் பிள்ளைகிட்ட எதையுமே கேள்வி கேட்காம ஒரு சட்டியை தேடுறதும் சாப்பாடுக்கு வேலை செய்யறதும் செய்வான். இது 2 இடமும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு எனக்கு மனசு தோணுது. ஏன்னா மேல அவன் ஒரு ஆற்றல் வாய்ந்தவன் அப்படிங்கிற சிந்தனை வந்த பிறகு இவன் ஒரு அடிமைத்தன்மையாக எதையும் கேள்வி கேட்காம பின்தொடர்றது இது. ஏன்னா பிராமணியத்துக்கிட்ட நாம வீழ்ந்த இடம் இதுதான். ஆனா அதே பிராமணியத்தை நாம வெற்றி கொள்ளக்கூடியது எதுனா, பசின்னு வரும்போது, சூழல்னு வரும்போது தன்னுடைய வாழ்நிலைக்கு திரும்பி விடுவது இருக்குல்ல. டக்குன்னு போய் ஒரு பானையை தேடுறது, அப்படியே சட்டியை வைக்கிறது, ஓடுறது, ஒடியாறதுன்னு இருக்குல்ல. இது அவங்கிட்ட அனுமதியே கேட்க மாட்டான், சமைக்கிறதுக்கு அனுமதியே கேட்க மாட்டான். ஆனா அவன் போய் தானா செய்வான். இப்ப இதுதான் அவனுக்கான வாழிட அதிகாரம். இந்த அதிகாரத்தையும் அந்த ஒரே பரால ஒரே இடத்துல ஒரு வரலாற்று ரீதியான ஒரு ஒடுக்குமுறையையும் வரலாற்று ரீதியில இவனுக்கான இடம் என்னங்கிறதையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் இருக்குல்ல. அவனுடைய அடிமைத்தனமும் அவங்கிட்ட ஒளிந்திருக்கக்கூடிய சுயமரியாதை குணத்தையும் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய இடம் இருக்குல்ல, அந்த இடம் ரொம்ப முக்கியமானது. இந்த கதைகளுக்குள்ளேயே ஒரு அடிமைத்தனம் எங்கெங்கெல்லாம் கிரியேட் பண்ணப்படுது, யாரெல்லாம் கிரியேட் பண்ணப்படுது, அதே நேரத்துல அவங்கள எங்கெல்லாம் சுயமரியாதை ஒளிந்து இருக்குதுங்கிறத காட்சிப்படுத்தக்கூடிய இடங்கள் ரொம்ப முக்கியமான இடங்கள். அதுல இன்னொன்னுதான் கடைசியா கடைசியில வரக்கூடிய அந்த செல்ஃப் அனாலிசிஸ். நாம ஒரு ஹிந்தி பெயர் அப்படிங்கிற ஐடென்டிபிகேஷன். இது ஒரு செல்ஃப் அனாலிசிஸ். இது ஒரு சிறந்த அனாலிசிஸ் ஆனா கிடையாது. அவன் ஒரு செல்ஃப் அனாலிசிஸ்குள்ள வர்றான். எப்படி வர்றான்னா, இந்த உவரிங்கிற கதை, அந்த உவரிங்கிற கதை உபேருங்கிற ஒரு பைபிள்ல இருந்து வந்ததா சொல்லப்படக்கூடிய இடம் இருக்குல்ல. அப்ப ஒரு கிறிஸ்டியானிட்டி அல்லது ஒரு ஆங்கில ஆதிக்கம் வரும் பொழுது ஹிந்தி தன்னுடைய பேருக்கு ஐடென்டிஃபை, அப்ப ஆங்கிலத்துக்கு எதிராக ஹிந்தி அப்படிங்கிற ஒரு பைனரி இருக்குல்ல. இந்த பைனரி வழியாக அவன் ஒரு செல்ஃப் அனாலிசிஸ்குள்ள வரான். இந்த செல்ஃப் அனாலிசிஸ் பெஸ்ட் அனாலிசிஸ் ஆனா அது கிடையாது, பட் ஒரு அனாலிசிஸ்க்குள்ள வரான். அப்ப ஒரு சுயமரியாதை தேடல் சார்ந்த குணம் அவனுடைய வாழிடத்தின் வழியாக அவனுக்கு கடத்தப்படுகிறது ஒன்று. ஆனா அதே நேரத்துல இதுதான் அவனுடைய நனவிலி. முன்னாடி ஒருத்தவங்க சொல்லும்போது நனவிலியை பத்தி பேசுறாங்களே, இது அவனுடைய நனவிலி. வாழிடத்திலிருந்து கடத்தப்படக்கூடியது அவனுடைய நனவிலி. ஆனா அவனுடைய நனவிலியை ஓரங்கட்டி விட்டு அவனுக்கு நினைவுகளுக்குள்ள எல்லாத்தையும் என்னத்தை சேகரமாக்கி கிடக்குதுன்னா, ஒரு கலப்படமான ஒரு கலவையான ஒரு கல்ச்சர் தான் சேகரமாகி கிடக்குது. அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னா, ஒரு இயல்பான ஒரு ஒரு என்ன சொல் ஒரு பிராமணிய தன்மையும் இருக்கு, ஒரு ஆங்கில மோகமும் இருக்கு, அப்புறம் இன்னும் என்ன சொல்றது, இவனுக்கான ஒரு ஆதி வாழ்நிலையும் இருக்கு. இப்படி எல்லாமே கலந்த கலாச்சார தன்மையாக அவன் இருக்கிறான் அப்படிங்கிறத, இந்த கலாச்சாரத்தன்மையை இவனோடு சேர்ந்து வாழ்ந்த ஒரு காலத்தில் இருந்த மாடு போல் முதுகு கொண்டவன என்ன இருக்கும், அவனும் ஒரு காலத்துல இந்த பூர்வீக குடியோடு தொடர்பில் இருந்தவன். அவனை வச்சுக்கிட்டு தான் இந்த வேலை நடக்கும். யாரோ ஒருவர் யாருன்னா அவன் இன்விசிபிள். அப்ப இந்த பிராமணியம் இன்விசிபிளா இருந்துகிட்டு தான் இந்த வேலை திட்டங்களை இப்படி செய்துகிட்டே இருக்கிறது. அப்ப இதெல்லாம் எது வழியா நடக்குது அப்படின்னா, ஒரு விதமான என்ன சொல்றது, ஒரு விதமான ஆண் பெண் செக்சுவல் ஓரியன்டா வச்சுக்கிட்டு தான் நடக்குது அப்படிங்கிறதுதான். இப்ப உதாரணத்துக்கு அவன் பாரு, எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஒரு பிராமண ஒரு பிள்ளை பெருமாள் திடீர்னு ஒரு மாணவனும்
ஒரு ஒரு ஆங்கில பெண்ணும் அங்க கேரளாவில இருந்து வந்ததுக்கு அப்புறம் நீ நேரா போய் மலையில போய் அவளை தொட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுன்னு சொல்றான். இது ஒரு பிராமணன் பப்ளிக்கா சொல்ல மாட்டான். அவன் யாரா இருக்கிறான்னா பிள்ளையா இருக்கிறான். பிள்ளையா இருக்கும்போது அவங்ககிட்ட 2 விதமான குணாம்சம் வெளிப்படுது. அதனால அவங்ககிட்ட அப்படி ஒரு டோன் வெளிப்படுது. இப்படி ஒரு 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 கொலாபரேட்டிவ் கேரக்டரைசேஷன் இருக்குல்ல, ஒரு மல்டியான ஒரு மல்டி கல்ச்சரலால ஒரு கலாச்சாரத்தால குழம்பி போன ஒரு கேரக்டரைசேஷன் இருக்குல்ல, அதையெல்லாமே வந்து பல நிகழ்வுகள் வழியா குறிப்புகள் வழியா அடையாளப்படுத்தக்கூடிய கதை தான் இந்த கதை. இறுதியா நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த இதுல ஒரு தலித் ஐடென்டிபிகேஷன் இல்லைன்னு நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்ல. இதுல எங்கேயுமே தலித்துக்கள் இல்லை. யாரோ ஒருத்தர் இருக்கிற பிராமணர் இருக்கிறாரு, அந்த பிராமணனை பின்பற்றக்கூடிய பிள்ளை சாதி இருக்கு, அந்த பூவிற்கக்கூடிய மகனா இருக்கக்கூடிய ஒரு இடைநிலை சாதி இருக்கு. ஆனா தலித்துகள் இந்த கதையில இல்ல. ஏன் இந்த தலித்துகள் இல்லைங்கிறது எனக்கு முக்கியமா படுதுன்னா, தலித்துகளை என்ன சொல்றதுன்னா, தலித்துகளை பிராமணியம் நேரடியாக மிகப்பெரிய ஆதிக்கத்துக்குள்ள கொண்டு வரல. ஒரு அவுட் காஸ்ட் அப்படிங்கிறது அம்பேத்கருடைய ஒரு ஸ்டடி தலித்துகளை அவுட் காஸ்டாக வைக்குது. புத்தர்களுடைய நேரடி பிள்ளைகளாக அவர்களை வாசிக்கக்கூடிய தன்மை எல்லாம் ஒரு ஆதி குடிகளா வாசிக்கக்கூடிய தன்மை எல்லாம் இன்னைக்கு பெருகிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பிராமணிய தன்மைக்குள்ள ஒரு ஆதிக்குடியான தலித்துகள் வந்து ஆக்குபை பண்ணக்கூடிய தன்மை இயல்பாவே இல்லை. ஏன்னா சூத்திர வர்ணத்துக்குள்ளதான் இடைநிலை சாதியோட 4 வர்ணத்துக்குள்ள வரக்கூடியவங்க தான் அவங்கலாம். இப்ப இந்த 4 வர்ணத்துக்குள்ளதான் பிராமணியம் பிளே பண்ணிட்டு இருக்கு. இந்த 4 வர்ணத்துக்குள்ள அடங்காத ஒரு வர்ணம் தான் வந்து இந்த பஞ்சமர் அப்படிங்கிற வர்ணம். அந்த வர்ணம் தான் இந்த கதைகளுக்குள்ள இடம்பெறலைங்கிறது ஒரு டாக்டிக்ஸ், இந்த கதை சொல்லியோட ஒரு டாக்டிக்ஸ். இதை தெளிவாவே கையகப்படுத்தியிருக்கு. அதே நேரத்துல உலக அரங்குல பாத்தீங்கன்னா, உலக அரங்குல இந்த கதையில பாத்தீங்க கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு தமிழ் கல்ச்சரை ஒரு தவறா சித்தரிக்கக்கூடிய ஒரு சான்ஸ்கிரிட் மனோபாவம் இருக்குல்ல, அந்த சான்ஸ்கிரிட் மனோபாவத்தை அல்லது உலக அலங்கரத்துல சான்ஸ்கிரிட்டை முன்னிறுத்தக்கூடிய ஒரு தன்மையை இந்த கதை விமர்சிக்கக்கூடிய தன்மையும் இந்த கதைகளுக்குள்ள இருக்குது. ஆக மொத்தம் ஒரு இந்திய கலாச்சாரத்தை ஆண் பெண்ணுங்கிற பைனர் செக்சுவாலிட்டியை பேஸ் பண்ணி ஒரு கல்ச்சரை ஒழிக்கக்கூடிய ஒரு தன்மை இங்க இருந்துச்சு. அது பௌத்தத்தை கையகப்படுத்தி கொண்டு இருந்துச்சு. தலித்துகளிடம் அவர்கள் செல்லவில்லை, அவர்களை இயல்பிலே அன்டச்சபிலிட்டியாக வைத்திருந்தார்கள். அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாம இந்த கதை சொல்லி இருக்குது. அப்ப ஆக மொத்தம் இந்த கதை ஒரு என்ன சொல்லுதுன்னா, ஒரு இந்திய வரலாற்றை உலகத்தினுடைய பார்வையில் கீழே தேய மேலே தேயங்கிற பார்வையில, நார்த் இந்தியா சவுத் இந்தியாங்கிற பார்வையில, அவர்னாஸ் இந்த வர்ணம் ஆவர்ணம் அப்படிங்கிற அந்த பார்வையில இந்த கதை எழுதப்பட்டிருக்கு. அது எப்படின்னா கல்ச்சர் கொலாபரேட்டிவா வச்சுக்கிட்டு ரெண்டு மாந்தர்களை முதன்மைப்படுத்தி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு உரையாடலை தோற்றுவிக்க முடியுங்கிறது ஒரு எப்படி சாத்தியமாகுதுன்னா, கந்தசாமி தோழரும் முன்னாடி தோழர் சொன்னதுதான், சில குறிப்புகள் நீங்க சொன்னது போலதான், சில குறிப்புகள் சில நிகழ்வுகள் அது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிபிக்கான வார்த்தைகளை பயன்படுத்துறது, ஸ்பெசிபிக்கான வார்த்தை சேர்க்கைகளை பயன்படுத்துறது, இப்படி எல்லாம் இருக்குல்ல. இதுவே பாருங்க, ஆந்தாள் வந்தக்கூடிய இளைஞர்கள்ட்ட அந்த மனோபாவம் இல்லை. திருவனந்தபுரத்துல வரக்கூடிய இளைஞர்கள்ட்ட அந்த மனோபாவம் இல்லை. ஏன்னா அது வேற ஒரு கல்ச்சர் இருக்கு. ஒண்ணுமே இல்லை, ஒரு இளைஞர் வரான், ஒரு ஆங்கில பெண்ணோட வரான், அவன் போறான், திரும்ப போறான், அவன்கிட்ட ஒரு ஆங்கில பாட்டு இருக்குது, இயல்பா வரான், டான்ஸ் ஆடுறான், போறான், ஒரு பணத்தை கொடுக்குறான், அவனு இது பண்றான். அப்ப அவன்கிட்ட வேறொரு கல்ச்சரோட இது தன்மை இருக்கு. அவன் இந்த அப்ப அந்த ஒரு ப்ரோக்ரெசிவ் தன்மை அதுக்குள்ள இருக்கு. ஆனா தமிழ் கிட்ட அந்த ப்ரோக்ரெசிவ் தன்மை வந்து மங்கி போய் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேங்க. நன்றிங்க. அந்த கதையில ஊடல பயணம் செய்கிற போது அதாவது நம்ம என்ன நினைப்போம்னா, சொன்ன செய்திகளை வைத்து கொண்டுதான் விமர்சிக்க வேண்டும் அப்படிங்கிறத பழமையாக கையாளுவோம். ஆனால் இதுல ஏதோ ஒண்ணு விடுபட்டு இருக்குதே, ஏன் விடுபட வைத்திருக்கிறது இந்த கதை பிரதி, அதிலிருந்து நமக்கு ஒரு சிந்தனையை பார்க்கிறோம். அப்ப ராஜா சொன்ன இந்த ஒன்று வந்து எனக்கு ஒரு 25 வருஷங்களுக்கு முன்னாலே தமிழ்நாட்டுக்கு என்னுடைய வீட்டுக்கு டொமினிக் ஜீவா அவர்கள் வந்திருந்தார்கள் இலங்கையிலிருந்து.
நான் டொமினிக் ஜீவா மல்லிகைன்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையை அவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர். ஆனால் அவற்றை ஒரு நேர்முகம் காணுதல் அப்படிங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்ப அவர் ரொம்ப வெளிப்படையா பேசுறார். நான் அந்த தீண்ட தகாதவன் அப்படிங்கிற பிரிவிலை சார்ந்தவன், என்னதான் மல்லிகைன்னு சொல்லக்கூடிய முற்போக்கு இதழ்களை நான் நடத்தி கொண்டிருந்தாலும் கூட எனக்கு முற்போக்குவாதிகளாலேயே நான் உதாசீனப்படுத்தப்பட்டவன். அப்ப நீங்க காங்கிரீட்டா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ரொம்ப நீங்க சொல்றது கூச்சமா தான் இருக்கு அப்படின்னாரு. முனைவர் கைலாசபதி அவர்கள் தமிழ்நாவல் இலக்கியம் படிச்சிருக்கக்கூடிய கைலாசபதி அவருடைய வீட்டிற்கு நான் போகிற போது கூட அந்த வீட்டிற்கு வெளியிலே தான் நான் நிறுத்தி வைக்கப்பட்டேனே ஒழிய அவ்வளவு ஒரு முற்போக்குவாதியாக இருக்கக்கூடியவருடைய வீட்டுக்குள் செல்வதற்கு எனக்கு அனுமதி இல்லை என்பதை ரொம்ப வருத்தத்தோடு சொன்னார். ஏன்னா அவன் பஞ்சமர் அப்படிங்கிற ஒரு இனத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால முற்போக்குவாதிகளாக இருக்கக்கூடிய மத்தியிலே கூட இப்படி எல்லாம் நிலைமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில தமிழ்நாட்டில் இந்தியாவிலே மிக முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது 4 வகையான வர்ணம் அப்படிங்கிறதும் 4 வகையான வர்க்கங்கள் என்று சொன்னாலும் வர்க்கங்களை விட வர்ணம் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை கோலோச்சி கொண்டிருக்கிறது. வர்ணம் என்று சொல்கிற போது ஜாதி அப்படிங்கிற ஒன்றைத்தான் நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிங்கிற ஒன்று எவ்வளவு பெரிய முன்னேற்றமான கருத்துக்களை சொன்னாலும் கூட இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில தொகுதி 2026 தேர்தல் வரும். தேர்தல் வருகிற பொழுது எங்களுடைய பாளையங்கோட்டை திருநெல்வேலி தொகுதி எடுத்தாச்சுன்னு சொன்னால் பாளையங்கோட்டை தொகுதியை யாருக்கு ஒதுக்குவார்கள்? நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பாடுபட்டிருக்கக்கூடிய இந்த ஆளை நிறுத்த வேண்டும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. இந்த தொகுதியில எந்த ஜாதி அதிகமாக வாக்கு போடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த ஜாதியை சார்ந்த ஒருத்தரை நிறுத்துவோம். திருநெல்வேலி தொகுதின்னு சொன்னா அந்த திருநெல்வேலி தொகுதியில யாரு வாக்கு ஆளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அந்த ஜாதியை சார்ந்தவனை போடுவோம். அங்கங்கனாதபடி எங்கேயுமே ஒன்று இன்னைக்கு என்ன சொல்றது, ஒரு கொடுமையான அரசை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று ஜாதி அப்படிங்கிற ஒண்ணு. அதிலேயும் பஞ்சமர்கள் அனுபவிக்கக்கூடிய துயரம் என்பதை அந்த விலக்கி வைத்திருக்கக்கூடிய தன்மையை வைத்துக் கொண்டு நாம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு ராஜா சொல்லும் போது ஒரு கதையை எப்படியெல்லாம் பார்க்கலாம். நாம டீகாராமனையும் அனந்த பெருமானையும் ஒரு பாலியல் நிலையிலேயோ அல்லது ஒரு குடும்ப நிலையிலேயோ பார்க்கலாம். அப்படிங்கிற போது இது ஏதோ என்று சொல்லாமல் விடப்பட்டிருக்கிறதே அதை வைத்து கூட நாம் என்னமாவது சொல்ல முடியுமா அப்படிங்கிற ராஜாவினுடைய பார்வை உண்மையிலேயே ஒரு அற்புதமான பார்வை. கந்தசாமியினுடைய பார்வையும் அதே மாதிரிதான். இப்படி என்ன சொல்றது, தோண்ட தோண்ட நிறைய புது விஷயங்கள் வருகின்ற மாதிரி என்ன சொல்லலாம். எனக்கு நாம் தாமிரபரணி அந்த காலத்துல மணல் நிறைந்திருக்கக்கூடிய பகுதியில கரையோரத்துல லேச கை வச்சாலே போதும் அப்படியே ஊத்தானது தண்ணி அப்படியே பெருகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம இந்த கதைகள் தமிழவனுடைய சிறுகதைகள் அது சொல்லப்பட்ட எவ்ரிதிங் இஸ் வித்தின் தி டெக்ஸ்ட் என்று நாம எடுத்துக்கொண்டாலும் சொல்லாத சில செய்திகள் ஏன் மற்ற கதைகளை சொல்லப்பட்டத இந்த கதையில ஏன் அவை சொல்லப்படாமல் இருக்கிற ஒரு கேள்வியை கேட்கிற போது அதற்கு ஒரு புதிய வியாக்கியானத்தை விளக்கத்தை நம்மால கொடுக்க முடியும். எனக்கு நான் இதெல்லாம் அதிகமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு கதையை என்னென்ன மாதிரியான கோணங்களிலே பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ராஜாவினுடைய கந்தசாமியினுடைய மோகனாவினுடைய உரைகள் எல்லாமே நமக்கு அற்புதமாக அமைந்திருக்கு. ஐயா வணக்கங்க. சொல்லுங்க. ஐயா ஒரு செய்திங்க. இந்த அதாவது நவீன விமர்சனம்னு தோழர் சொன்னாங்க, இன்னைக்கு இருக்க அரசியல் விமர்சனம்னு சொல்லிட்டு மோகனா தோழர் அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா இது கதையை பழைய மரபுல ஏதாவது ஒரு வெண்பா எழுதக்கூடிய ஒரு இதுல ஸ்டார்ட் ஆகி அவன் கடைசியில படிக்கக்கூடிய கதை, அவன் பக்கத்துல இருக்கிற தாள்கள், காட்டுல பிறந்த தாள்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருங்கிற கதை. நமக்கு இந்த ஒவ்வொருங்கிற கதை நமக்கு தெரியும், அரங்கநாதன் எழுதியது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுல ஒரு கிறித்துவ பின்புலம் வருகிறது, கிறித்துவ இந்து பின்புலம் எல்லாம் அதுக்குள்ள வருது அப்படிங்கிறதுலாம் நமக்கு முக்கியமான விஷயம். இப்ப ஏன் இந்த கதையை கொண்டு கனெக்ட் பண்றாரு? இன்னொரு இடத்துல நாயை பத்தி வருது. அதுக்கு மேலே நாய்ங்கிறது முக்கியமா ஞானக்கூத்தனுடைய கவிதையில 2-3 கவிதையில ரொம்ப முக்கியமா பயன்படுத்தக்கூடிய ஒரு குறியீடா நாய் வரும்.
அதுல ஒரு கதையில வந்து நாய் வந்து எல்லா நாயும் குறைக்க ஒவ்வொரு நாயா குறைச்சிட்டு இருந்து கடைசி நாயை மறித்து காரணம் கேட்டால் எண்ணத்தை கூறும் அப்படிங்கிற ஒரு கவிதை ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த நாய் அங்க போக இவனுக்கு சத்தம் அந்த ஒளியை மட்டும் நாய் இருக்குதா நாய் போயிடுச்சா அந்த ஒளியை கேட்டுட்டே இவனால ஏந்திரிக்க முடியாம படுத்து கிடக்கிறதா வரும். இந்த நாய்ங்கிற ஒரு கீழான சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கீழான பொருள். நீ அடுத்த ஜென்மத்தில் நாயாதான பிறப்ப அப்படி பிறப்ப இப்படி பிறப்புன்னு சொல்லக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கு. அதனாலதான் இந்த கதையில நாயை பயன்படுத்துவதும் அந்த நாய்கிட்ட தன்னுடைய மன்னிப்பு கேட்கறதும் தன் அங்கங்களை பாதுகாக்கிறது இது ரொம்ப முக்கியம். தன் அங்கங்களை அடிக்கடி பாதுகாப்பான். அவன் போய் கை வச்சு மறைச்சிக்கிறது ஒரு ஆண் அவன். ஆனா அவன் அங்கங்களை பாதுகாக்கக்கூடிய தன்மைக்கு மாற்றப்படுகிறான் அப்படிங்கிறது ஏன் காட்டப்படுதுன்னா நான் முன்னாடி சொல்றதுங்கிறது, ஏன்னா பெண் தன்மைங்கிறது ஒரு ரிசீவிங் கேரக்டர், ஆண் தன்மைங்கிறது அந்த அப்ப இங்க வந்து அவன் ஒரு அடிமையா இருக்கிறதுக்கு இந்த சமூக பின்புலத்தை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறதுதான். நான் இங்க இறுதியா நான் சொல்ல வந்தது ஒண்ணுதான். இங்க ஒவ்வொருங்கிற கதை ஒரு நவீன கதையா இருந்தாலுமே அது அவர் எப்பவுமே அரங்கநாதன் வந்து இந்திய தமிழ் மரபுல இருந்து எடுத்துதான் எழுதுவார். அவருடைய ட்ரெண்ட் அது. இப்ப அந்த கதைகளுக்குள்ள அந்த தன்மை உண்டு. ஒரு மண்வெட்டி வச்சுட்டு ஒருத்தன் போவான், அந்த மண்வெட்டி வச்சுட்டு இருக்கவன் யாரு அப்படின்னா அந்த கதைகளுக்குள்ள இதை வரும். அப்ப இதுல இருந்து நம்ம என்னத்தை புரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஒரு வெண்பா எழுதிட்டு இருந்தவன் முன்னாடி ஒரு நாடுங்கிற கதையில கூட பார்த்தோம். அவன் வெண்பா எழுதிட்டு இருந்தவன் திடீர்னு பார்த்தா பிரபாகரன் இறந்ததுக்கு அப்புறம் அவன் கதையை பார்த்தா அவன் திடீர்னு அவனுக்கு தமிழ் தன்மை எல்லாம் தமிழ் சிந்தனை அவனுக்குள்ள வருது. ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி வெண்பா எழுதிட்டு இருந்தவனுக்கு இப்படி வருதுன்னு ஆச்சரியமா இருந்துச்சுன்னா அந்த நாடுங்கிற கதையில வரும். அப்ப இங்கேயும் அதே போல என்ன வருது அப்படின்னா ஒரு ஒவ்வொரு கதை வருது. வெண்பா எழுதிட்டு இருந்தவனுக்கு திடீர்னு ஒவ்வொரு கதை படிக்கக்கூடிய அவன் சாகர தருவாயில அவன் பத்திரிகை தள்ள ஒவ்வொரு கதை வந்ததெல்லாம் சுத்திட்டு இருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம்? எங்கேயோ ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடந்திருக்குதுன்னு அர்த்தம். ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடந்திருக்கு. அப்ப நவீன காலத்துல இந்த காலத்துல எப்படி வர்ணத்தினுடைய டாமினேஷன் நடக்குதோ அல்லது சாதி ஆதிக்க நிலைகள் நடக்குதோ அதே நேரத்துல இங்க ஒரு தன்னுடைய இனத்துக்கான தேடலோ அல்லது அதுக்கான ஐடென்டிபிகேஷனோ அதை உருவாக்கக்கூடிய தன்மையும் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத இந்த கதை வந்து ஒரு பக்கம் சுட்டி காட்டுற வேலையை செஞ்சிருக்கு. இந்த கதை எப்பயுமே தமிழ் வந்துட்டு ஒரு தன்மை இருக்கும். விமர்சனம் பண்ற அதே நேரத்துல சில கூறுகளை அங்கங்க வந்து அதை கையை பிடிச்சு தூக்கிட்டு போற ஒரு கூறுகளை அங்கங்கே வச்சிருப்பாரு. அந்த கதை சொல்லி தமிழனுடைய கதை சொல்லி வச்சிருக்கோம். அதே தன்மைதான் இந்த கதையில இருக்கு. ஆனா எப்பயுமே வழக்கமா இந்த தொகுப்புல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா எல்லா தொகுப்புலயும் ஒரு டிஃப்ரெண்டான முடிவு இருக்கும் இல்லைங்களா. ஆனா இதுல ஒரு பினிஷிங்க என்ன சொல்றது அது தொடர்ந்து நம்ம விவாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. என்னன்னா இந்த தொகுப்புல இருக்கிற அத்தனை கதையிலயும் ஒரு பினிஷிங் என்னன்னா இருக்குன்னா ஒரு கிரிட்டிக்கலா இல்ல, பினிஷிங் கிரிட்டிக்கலா இல்ல. அது ஒரு உத்தியாவே இதுல கையாளப்பட்டிருக்கு. இந்த தொகுப்பு முழுவதும் கையாளப்பட்டிருக்கு. வழக்கமா பினிஷிங்ல ஒரு கிரிட்டிக்கல் தன்மையோட முடிக்கக்கூடியது இருக்கும். இப்ப இரட்டை சொற்குள்ள முரண்பாடோடு முடிக்கக்கூடியதா இருக்கும். அடுத்து வரக்கூடிய தொகுப்புகள்லாம் வந்து ஒரு விதமான தேடல்லையோ ஒரு விதமான சிந்தனைக்கு ஆட்படுத்துறதுலயோ அல்லது கதையை முன்னிருந்து வாசிக்க சொல்லி தூண்டக்கூடிய தன்மையிலே இருக்கும். ஆனா இங்க எல்லாமே ஒரு தற்காலிக பினிஷிங் அடிப்படையிலே இருக்கு. அப்ப கதைக்குள்ள இருக்கக்கூடிய உள்பயணத்துக்குள்ள கதைக்குடைய மையத்துக்குள்ள கதைக்குள்ள இடையில இருந்தான ஒரு பயணத்தை நோக்கி கதையினுடைய முடிவுக்குள்ள இருந்து பயணத்தை தொடங்குங்கிறதெல்லாம் முன்னாடி இருந்த கதைகள். இப்ப கதைக்கு இடையில இருந்து பயணத்தை தொடங்கு அப்படிங்கிற தன்மை இந்த கதைகளுக்குலாம் எங்கேயோ ஒரு உத்தியாக ஒழித்து வைக்கப்பட்டிருக்குதோ அப்படிங்கிற ஒரு விவாதத்தையும் இந்த உரையாடல நான் முன்வைக்க விரும்புறேங்க. நன்றிங்க. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிங்க. இன்னும் அதான் ஒவ்வொரு சமயம் படிக்கிற போதும் அல்லது பிறர் அதை பற்றி சொல்லுகிற போதும் கூட அந்த கதை நம்முடைய மொழிக்கிடங்கில் இருக்கக்கூடிய சில நினைவுகளை கிளறிவிடும். எனக்கு ஒவ்வொரு அப்படி சொல்ற போது அவர் சொன்ன மாதிரி அரங்கநாதனுடைய ஒரு சிறுகதை பிரதி நினைவிற்கு வருகிறது. இப்ப ஒவ்வொருயில இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிறவர் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், ஜோடி குரூஸ் அவர்கள். ஜோடி குரூஸ் வந்து அவர் ரொம்ப வித்தியாசமான ஒரு மனிதர். என் வீட்டுக்கெல்லாம் வரும்போது காலையில 7 மணிக்கெல்லாம் வந்துருவாரு. நெத்தி நிறைய திருநீரை பூசிக்கொண்டு அப்பாடா அப்படின்னு சொல்லி உட்காருவார். ஆனா அவருடைய வாழ்க்கையில நிறைய ஒரு என்ன சொல்றது சங்கடங்களை சம்பாதிச்சவர். ஆனால் அவரும் கூட என்ன செஞ்சாருன்னா இன்னைக்கு பிரதம அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவருடைய சமுதாயத்திற்கு ஏதோ நன்மை செய்வார் என்று சொல்லி அந்த பக்கம் சாயக்கூடியவராக இருந்தார். ஆனா பின்னால நிதர்சனமாக உணர்கிறவர்தான் இவங்கெல்லாம் ஓட்டுகளை பெறுவதற்காகத்தான் இந்த மாதிரி சாயக்கூடிய தன்மை பெற்றவர்கள் அப்படின்னு மிக வருத்தத்தோடு என்னோடு குறைபட்டு கொண்டார். நான் கூட கேட்டேன், நீங்க ஒரு காலத்துல அவரோட
அப்படியே மேடையில ஏறி தோளோடு தோல் நடந்தவங்க தானே கேட்கும்போது நம்பின மாதிரி இல்லை என்ற ஒரு பதிலை அவர்கள் சொன்னார்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு கதையை அரங்கநாதன் சொல்ற போது சங்கராச்சாரிய சுவாமிகள் அவர் சொன்ன ஒரு கூற்றை மறுப்பார். அந்த ஆதீனம் என்ன சொல்லணும், அந்த மடாதிபதி என்ன சொன்னார்னா, எனக்கு சமஸ்கிருதம் வலதுகண் அப்படின்னு சொல்லி சொன்னா, இடதுகண் தமிழ் அப்படின்னு சொன்னார். அதற்கு மறுப்புரையா அரங்கநாதன் என்ன சொன்னார்னா, எனக்கு வலதுகண்ணும் இடதுகண்ணும் ரெண்டுமே தமிழ் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சார். அப்ப ஒரு பெரிய மடாதிபதியினுடைய ஒரு கூற்றை மறுக்கக்கூடிய மனோதைரியம் படைத்த ஒருவராக நாம் அரங்கநாதனுடைய அந்த விமர்சன கட்டுரைகளை நாம பார்க்கிறோம். இந்த மாதிரி பல செய்திகளை சாதாரணமாக ஒரு டி.க. ராமனுக்கும் அனஞ்ச பெருமாள் பிள்ளைக்கும் நடக்கக்கூடியதா ஒரு கதையாக இருந்தாலும் கூட அது சொற்களை PhD தீசிஸாக பண்ண காரியாவட்டம், பின்னாலே இந்திய எதிர்ப்பு போராட்டம், பின்னாலே வந்திருக்கக்கூடிய புத்தகயா, ஹர்ஷவர்தனர் அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதையிலே அரசன் சென்று வந்திருக்கக்கூடிய பயணங்கள், எப்படி தஞ்சாவூரிலிருந்து தொடங்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டு பயணமானது வடநாடுக்கு போய் பின்னாலே மேலை நாடுகளுக்கும் சென்று இப்படி பல தேசங்கள் வழியாக பயணத்தை தொடர வைத்து படிக்கக்கூடிய வாசகருடைய மனதிலேயும் பல்வேறு விதமான எதிர்வினை கோட்பாடுகளை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதனால அந்த அளவுக்கு இந்த கதைப்பிரதி மிகவும் வாசக எதிர்வினையை எதிர்கொண்ட ஒரு பிரதியாக இருக்கிறது. அதனால இதை இதுல பங்கேற்ற அனைவருக்கும் நான் நன்றி கூறுவதோடு, அடுத்த வாரத்திற்குரிய கதை பிரதியாக நாம் எதை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், இருவராய் வாழ்ந்தவன் என்கின்ற ஒரு சிறுகதை பிரதி, அது எழுத்து வடிவத்திலே உங்களுக்கு வைத்திருக்கிறார்கள். அதுபோல நான் அந்த மேலை நாட்டு சிந்தனையையும் தமிழ் திணை கோட்பாட்டு அளித்திருக்கக்கூடிய சிந்தனையை மையப்படுத்தி மொழிக்கிடங்கும் பேச்சு மொழியும் இடுகுறி காரணப்பெயர் என்கின்ற தன்மையிலே தமிழவனுடைய சிறுகதைகளில் மொழிக்கிடங்கும் பேச்சு மொழியும் மரபும் மாற்றமும் என்பது எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது என்பதை ஒரு 25 நிமிஷம் இன்றைக்கு பேசிய மாதிரி தமிழவன் சிறுகதைகளில் மொழிக்கிடங்கும் பேச்சு மொழியும் விதிகளும் விதி விலக்குகளும் புறநடை என்பதையும் அடிப்படையாக வைத்துக் கொண்டு தமிழனுடைய சிறுகதைகளை பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது இறுதியாக ஆழ்வார்குறிச்சி இங்கே இந்த அமைப்பை சார்ந்த முனைவர் சுந்தரம் அவர்கள் வந்துட்டாங்களா? அவர் ஏதோ ஒரு விழாக்காக போறேன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே உங்கள் அனைவர் சார்பாகவும் பல நாடுகளை சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் மொழி பேசக்கூடிய, தமிழ் மொழி என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றை சரடில இணைந்திருக்கக்கூடிய மலர்களாக அல்லது மாணிக்கங்களாக இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று உங்களுடைய மனப்பதிவுகளை பகிர்ந்து கொண்டதற்கும், பங்கேற்பாளர்களாக பார்வையாளர்களாக இருந்து கேட்டமைக்கும் எங்களுடைய இங்கே இன்று இலக்கிய அமைப்பின் சார்பாகவும் மேலும் வெளியிட்டகம் சார்பாகவும் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை முடிக்கின்றோம். அடுத்த வாரம் இது போலவே நாம புதன்கிழமை மாலை 7 மணிக்கு மீண்டும் சந்திப்போம்.